இணைய நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஎம் விஜய் வந்து அதாவது குடுத்த வாக்குறுதிகள காப்பாத்துறதுக்காண்டி சில திட்டங்கள நேத்து அறிவிச்சாரு. அத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அ அன்னபூர்ணி திட்டங்கள். அதாவது 6 சிலிண்டர் தரேன்னாரு. இப்ப 3 சிலிண்டர் தராரு. அதுபோக மகளிர் பயணம். மகளிர் பயணம் வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தாப்புல. இப்ப வந்து புறநகர்ல போறவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் பஸ் மட்டும் தான். சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லா பஸ்ஸும் யூஸ் பண்ணலான்ற மாரி. அதேமாரி அண்ணன் சீர் வந்து தாலிக்கு 1 பவுன் தங்கம். அது போக பட்டு சேலை குடுக்குறது. இதெல்லாம் வந்து ஆனா இதில என்ன ஒரு சிக்கல்னா, அவரு வந்து ஆ அந்த தகுதி வாய்ந்தவர்ன்னு செட் பண்றாரு பார்த்தீங்களா? அந்த 2,00,000 வருமானம் இருக்கவங்களுக்கு வந்து தான் அந்த 3 சிலிண்டர் அப்படின்னு. அதேமாரி இந்த 5,00,000 வருமானம் இருக்கவங்களுக்கு தான் அந்த தாலிக்கு தங்கம், அதாவது 1 பவுன் தங்கமும் அண்ணன் சீர் தர்றது அப்படின்ற மாரி. இத வந்து எப்படி அவங்க இது பண்ண போறாங்கன்னு தெரியல. குடுக்குறதா இருந்தா முழுசா குடுத்துறணும். இப்ப என்ன ஆயி போச்சுனாக்க, இத வந்தப்ப இதுதான் முதல் கையெழுத்து சிஎம் விஜய் ஆனதுக்கப்புறம் முதல் கையெழுத்துன்னு போட்டிருந்தாருனாக்க, தெறிக்க விட்டுருப்பாங்க. டிவிகே ஃபேன்ஸ்ல இருந்து தமிழ்நாடே தெறிச்சிருக்கும். நானே ஆச்சரியப்பட்டிருப்பேன். நானேனாக்கா ஐ மீன் அ சொல்றேன். நான் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு இப்ப எவ்வளவோ வந்துட்டு அ அ அவங்களே வந்து பட்ஜெட்ல கம்மியா நமக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. பட்ஜெட்ல நெறைய ப்ராப்ளம் இருக்குது. நெறைய கடன் வச்சிருக்கோம். 10,00,000 கோடி கடன் வச்சிருக்கோம். இவங்க வந்து 13,00,000 கோடின்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து அத அனவுன்ஸ் பண்றாருனாக்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அது ஆச்சரியப்பட்டுருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பா இந்த இதுக்கு வந்து பெரிய வரவேற்பு வந்திருக்கும். ஆனா, இப்ப என்ன ஆயி போச்சுனாக்கா, அவர் வந்தவுனே பண்ணல. சிக்கல் எங்க வருதுனாக்க, இதுல எதுனால இந்த இது வந்திருக்கும் அப்படின்னு அதாவது இது வந்து என்னோட கருத்து. இதுல வந்து மாற்று கருத்து வந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது தப்பா இருந்தாக்கா என்னைய மன்னிச்சுக்கங்க. நான் என்னோட கருத்த தான் அத பதிவு பண்றேன். இது இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாரி தான். ஏன்னா, போன தடவ டிஎம்கே ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் வந்து எல்லாருக்கும் வந்து ரூ. 1000 தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில பார்த்தா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தான். அதுவும் எப்ப 2 வருஷம் கழிச்சு. அது ஏன்னாக்க எம்பி எலக்ஷன் வரப்போச்சு. ஸோ, அதனால அந்த எம்பி எலக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம அத குடுத்துருவோம் அப்படின்ற மாரி அனவுன்ஸ் பண்ணது. அதனால அவங்க வந்து எம்பி எலக்ஷன்ல ஜெயிச்சாங்க. இப்ப அதே மாரி தான் இப்ப பை எலக்ஷன் வரப்போது. அது எப்ப வேணாலும் வரலாம். அது எப்ப வரப்போதுன்னு எலக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணணும். இப்ப அதுக்காண்டி தான் இத அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்டின்ற மாரி. அதுவும் இல்லாம இந்த இப்ப அனவுன்ஸ் பண்ணது எல்லாமே 6 மாசம் கழிச்சு தான் நடக்கப் போது. ஸோ அது அதாவது ஜனவரிலேருந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் தர்றேன்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ இந்த மாரி ஒருவேளை இதுதான் காரணமா இருக்குமோ அப்டின்ற மாரி இருக்கு. இதெல்லாம் வந்துச்சு இப்படி காரணமா இருந்துச்சுன்னா, இதுவும் வந்துட்டு பழைய அரசியல ஃபாலோ பண்ற மாரி தானே இருக்குது அப்டின்ற மாரி மக்களுக்கு எண்ணங்கள் வரலாம். அப்புறம் மக்கள் முடிவு பண்ணது தான். ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியில இது மாரி வாக்குறுதிகள மாத்தி மாத்தி சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இது பண்ணனால தான், அவங்க வந்து அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க. இப்ப நீங்களும் இதே மாரி ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க, உங்களுக்கும் பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிந்திச்சு செயல்படணும். சிஎம் அவர்களே அது வந்து நீங்க நல்லது செய்யணும்னு வந்தீங்கன்னாக்க, நீங்க என்ன நெனச்சு செய்றீங்களோ அத செஞ்சுருங்க. யாருக்காண்டியும், எதுக்காண்டியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு திட்டங்கள மாத்துறது, எது கேட்கறதுன்னா, அப்படியே கேட்கறதுனாக்க, நல்லா தெரிஞ்சவங்கள, நல்லா படிச்சவங்கள பார்த்து கேளுங்க. அவங்க நிறைய ஐடியா குடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.